பாம்பே பஜார் உறவுகளுக்கு இனிய ஜூன் மாத நல்வாழ்த்துக்கள். ஜூன் மாதம் 2025 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்க போகுது? உண்மையிலேயே கடந்த ஒரு 6-8 மாதமாக எதனை தொட்டாலும் ஒரு கைகூடாத நிலை, எல்லாம் ஒரு இழுபறியாக இருந்தது. வேலை, தொழில், வருமான அமைப்புகள், குடும்பத்தில் பிரச்சனைகள்ன்ற மாதிரியான பணத்தட்டுப்பாடுகள் அப்படின்றது கடந்த ஒரு 6-8 மாதமாக இருந்துகிட்டு வந்தது தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவருடைய வயதுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்புகள். இதுக்கெல்லாம் ஒரே காரணம் உங்களுடைய ராசிநாதன் நீச்ச நிலையில் இருந்தது. இந்த ஜூன் மாதத்தில் அப்படியே படிப்படியாக அவர் நீச்ச நிலையில் இருந்தார். ஜூன் 6, 8, 9 இந்த தேதியில் அப்படியே வெளியில் வரக்கூடிய செவ்வாய் அப்படியே செவ்வாயோடு சேர்ந்து திக்பல அமைப்புகளை தன்னுடைய நண்பருடைய அதிநட்பு ஸ்தானத்தில் அடையக்கூடிய அமைப்பு. கடந்த 6-8 மாசமாக இழுபறியில நிலுவையில் இருந்தக்கூடிய அமைப்புகள் பிரச்சனையாக இருந்தது. வேலை இல்லாமல் இருந்தது, வேலை கைக்கு வந்தது போனது. இந்த மாதிரியான பெரிய ப்ராஜெக்ட் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதத்தில் படிப்படியாக ஒரு மாதிரியான நல்ல அமைப்பு வர ஆரம்பிச்சு, என்ன இந்த மாதத்தினுடைய ஒரு பலன், 8ஆம் இடம் 12ஆம் இடம் ஒரு மாதிரியான வலுத்து சுபத்துவ நிலையா இருந்தால் அதிகமான பயணம் இருக்கும். இருக்கிற இடத்த விட்டு தள்ளி வேலை கிடைக்கும், இருக்கிற இடத்த விட்டு தள்ளி ப்ராஜெக்ட் கிடைக்கும். ஒரு கோசம் ஒரு வேலையோ தட்டிங்க நல்ல வேலை கிடைக்கும், தள்ளி தூரமாக கிடைக்கும். டெய்லி ஒரு 50 கிலோமீட்டரோ 40 கிலோமீட்டரோ டிராவல் பண்ணிட்டு வர மாதிரியான அமைப்பு கிடைக்கும். என்னதான் இருந்தாலும் கிடைக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் அது கிடைக்காம தான் தடுமாறிக்கிட்டு இருந்தீங்க. இந்த நிலைமை இருந்ததா, இந்த தன்மைகள் படிப்படியாக வரக்கூடிய அமைப்பு. இந்த இடத்துல உங்களுடைய 12ஆம் பாவகம் அதிக சுபத்துவ நிலையை அடையுதுங்க. இந்த 12ஆம் பாவகம் அதிக சுபத்துவ நிலையை அடையும் பொழுது முதல்ல நிம்மதியான தூக்கம் வரும். இது ஒரு விஷயம். இரண்டாவது அமைப்பு என்ன, அதிகமான பயணங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த இடத்துல பயணம், கையில் சாப்பாடு வச்சுக்கிட்டு சாப்பிடாமலாம் இருக்க முடியாமல் இருக்கக்கூடிய நிலை சொல்லுவாங்க, அந்த தன்மை இருக்காது. ஏன்னா ராசிநாதன் பலமா இருக்காரு. டிராவல் போவீங்க, வேலைக்காக போவீங்க, ஒரு ப்ராஜெக்டாக போவீங்க, போயிட்டு அந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு வந்துடுவீங்க. அந்த தொலைவான ஒரு பயணங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குங்க. வெளிநாடுகளில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க திரும்ப பிறந்த நாட்டுக்கு வந்துடணும்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே அங்கிருந்து திரும்பி வந்துடக்கூடிய அமைப்பு, நிலைத்து தன்னுடைய வீட்டோட மனைவியோட குடும்பத்தோட வந்து இருக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரியான வெளிநாடுகளில் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வெளிநாட்டு அமைப்புகள்ல இருந்து ஒரு நல்ல செய்தி, படிப்புக்கு வரணுங்க, ஒரு திருமண செய்தி வரணுங்க, இல்லை வேலைக்கு அமைப்புகள் வரணுங்க, இங்கே போனால் தாங்க என்னோட ஃபியூச்சர் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மேன்மையான அமைப்புகள் இந்த ஜூன் மாதத்திலிருந்தே வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த 12ஆம் பாவகம் உங்களை அதிகமாக டிராவல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கூடுதலாக 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறது, மறைமுக தனலாபம் வரக்கூடிய அமைப்பு, திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா உங்களோட 10ஆம் அதிபதியும் அப்படியே உங்களுக்கு அப்படியே 8ஆம் இடத்தோட இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு மாதிரியான மறைமுகமான வருமானம் வர ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு, நம்பர் 2 வழிகளில் வருமானம் இருக்கக்கூடிய அமைப்புகளை நிலைத்து பண்ணக்கூடிய ஒரு அமைப்புன்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் நிச்சயமாக இந்த ஜூன் மாதம் 2025 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த அமைப்புகள் ஓரளவுக்கு கை கொடுக்கக்கூடிய தன்மையா இருக்குங்க. என்னதான் செவ்வாய் நாளை பார்த்து ராகு இருந்தாலும் கூட குருவும் 4ஆம் இடத்தை பார்க்கறது படிப்புல ஒரு நிலைத்தன்மை இருக்கக்கூடிய அமைப்பு. வீடு வாகனம் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய மத்திய வயது இளைஞர்களுக்கு இந்த மாதம் அதற்கான ஒரு அச்சாரம் இடக்கூடிய அமைப்பு. ஒரு சின்ன ஒரு முதலீடு தாயோ தகப்பனாரோ கொடுத்து அதன் வழியாக நீங்க வந்து அப்படி ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான நல்ல தன்மைகள் இருக்குங்க. பெண் குழந்தைகள் வழியில செலவுகள் இருக்கும். மாணவர்களாக இருக்கிறாங்க, இல்ல பிள்ளைகளுக்கு பெண் குழந்தைகளாக இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு செலவு வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இந்த செலவு அவங்க ஜாதகத்தில் பாருங்க, படிப்புக்காக போறாங்களா இல்ல திருமணம் பண்ணி போறாங்களான்ற அமைப்புகள் அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். சின்ன வயதா இருந்தாங்கன்னா ஆரோக்கியம் மாதிரியான அமைப்புகள் அதுல செலவு பண்ணிக்கிட்டு அப்படி இப்படின்னு இருப்பீங்க. ஒட்டுமொத்தமாக கடந்த 6-8 மாதம் இல்லாத அளவுக்கான இந்த ஒரு நிகழ்ச்சியான நிலை நிச்சயமாக ஜூன் மாதத்தில் இருக்கும். எதனை தொட்டாலும் அப்படியே செயல்படுத்த முடியும். முயற்சிகள் மெதுமெதுவாக பலிக்கக்கூடிய அமைப்பு. இவ்வளவு நாள் முயற்சி பண்ணோம் எதுவும் கிடைக்கலன்னு சொன்னீங்கல்ல, இப்ப முயற்சிக்கு ஏற்ற பலன் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. இது அப்படியே நிலைத்தன்மையாக இருக்கக்கூடிய தன்மைன்னு சொல்லி இந்த மாதத்திலிருந்து எதனை தொட்டாலும் மெதுமெதுவாக நடக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு இனிய மாதமாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையும். இந்த மாதத்தில் வரக்கூடிய ஜூன் 24 சந்திராஷ்டமம் உங்களுக்கு பெரிய கஷ்டங்களை கொடுக்காது. சுப சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லிடலாம். அமாவாசை அமைப்புகள் வந்தாலும் கூட இந்த இடத்துல குருவோடு சேரக்கூடிய இந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஒரு மாதிரியான மறைமுக தன லாபத்தை, பாக்கியங்களை மறைமுகமாக அனுபவிக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லி இந்த சந்திராஷ்டமம் ஒரு மாதிரியான மாற்றங்களை செய்தாலும் கூட புதிய அறிமுகங்களை, புதிய தொடக்கத்தை பண்ணாதீங்க. இந்த சுப சந்திராஷ்டமமாக இருந்தாலும் கூட அந்த நாள் அமாவாசை அமைப்பாக வரும். ஒரு மாதிரி சாதகம் இல்லாத நிலை இருக்கும், மனக்கலக்கங்கள் இருக்கும். சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவே இந்த சந்திராஷ்டம நாள் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 2025 அவர் வயதுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்புகள்ல இருக்கும்.